வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறது Redmi 9 இந்த மொபைல் போனுடைய முழு விமர்சனத்தை பார்ப்போம். Alright, so Redmi 9 அப்படிங்கிற இந்த பேர்ல அவங்க குளோபலா லான்ச் பண்ண மொபைல் போன் வேற அப்படின்னா அந்த மொபைல் போனை இந்தியால Redmi 9 Prime அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிற Redmi 9 வந்து அதை விட கொஞ்சம் பிரைஸ் கம்மியான மொபைல் ஃபோன். பல விஷயங்கள் மாறுதலாக பண்ணியிருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஸ்டார்டிங் வேரியன்ட்டோட விலை வந்து 8,999 rupees. ஸோ இந்த விலைக்கு இந்த Redmi 9 நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க டிஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுவுமே Redmi வந்து லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு டிஷர்ட். இந்த டிஷர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வேஸ்டா நீங்களும் நானும் சேர்ந்து குப்பையில தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து துகள்களாக்கி அந்த துகள்கள்ல இருந்து நூல் தயாரிச்சு அந்த நூல்ல செய்த ஒரு டிஷர்ட் இது. ஸோ வேஸ்டா குப்பையில மக்காத குப்பையா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் டிஷர்ட் மாதிரி தயாரிச்சிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். என்ன கொஞ்சம் விலை தான் அதிகமா இருக்கு, ஒரு 999 rupeesக்கு இதை விற்கிறாங்க. அவங்களுடைய க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ல அதை விற்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் எம்ஐல இருந்து. சரி, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோட மெயின் டாபிக் அந்த மொபைல் ஃபோனுக்கு வருவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு 10,000 செக்மெண்ட்ல மொபைல் ஃபோன் தேவை இருக்கு. குறிப்பா வீட்டில் உட்காந்து பாடம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், பல பேருக்கு வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல மொபைல் ஃபோன் ரொம்பவே அவசியமா இருக்கு. அதனால தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் சரி இந்த பிரைஸ் செஞ்சு நிறைய மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த Redmi 9 அந்த செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா சமீபத்தில் லான்ச் ஆன எல்லா Redmi மொபைல் போன்ஸோட பாக்ஸ் பேக்கேஜிங்கோட டிசைன் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஆரஞ்சு கலர்ல ஒரு மொபைல் போனை அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் போன் 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு, ஆரஞ்சு, ப்ளூ மற்றும் பிளாக். இந்த ஆரஞ்சு கலர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ டைரக்டா நம்ம பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் போன் தவிர ஒரு சிம் பின், யூசர் மேனுவல், 10 வாட் சார்ஜர், அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். கரெக்ட், இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்திருக்காங்க, யூஎஸ்பி டைப் சி கான போர்ட் இல்ல. அதே மாதிரி இன்னொரு சின்ன வருத்தமான விஷயம் என்னன்னா, இது வந்து பேக் கேஸ், அந்த டிபியூ ஜெல் பேக் கேஸ் எப்பயும் கொடுப்பாங்க, அது கொடுக்க விட்டுட்டாங்க. சரி, மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். முழுக்க பிளாஸ்டிக்கான பண்ண ஒரு மொபைல் போன். கீழ்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ஒரு சிங்கிள் மைக் கொடுத்திருக்காங்க. மேல்புறத்துல 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் தான் இருக்கு. பின்புறத்துல 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு மாயை மாதிரி ஒரு தெரியும். ஆனா 4 கேமரா கிடையாது, 2 கேமரா தான். அது என்னென்ன கேமரா அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், வந்து பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்க கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டிராப் நாட்ச், நம்ம பாஷையில சொட்டு நாட்ச். அந்த நாட்ச் வந்து ஒரு 6.53 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த விதமான கார்னிங் கொரில்லா கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் ஓவராலா மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு P2I கோட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ லைட்டா தண்ணி ஏதாச்சும் பட்டுட்டோ மொபைல் போனுக்கு எந்த பாதிப்பும் வராது. மொபைல் போனுடைய ஒரு சைடுல பவர் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு, இன்னொரு சைடுல சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்துல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டூயல் VoLTE மொபைல் போன். ஒரு 110,000 rupees அப்படிங்கிற செக்மெண்ட் நம்ம வச்சு பாக்குறப்போ மொபைல் போனுடைய பில்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஸ்டர்டியான மொபைல் போனை கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.53 inch IPS LCD பேனல். இது வந்து HD+ பேனல், ஃபுல் HD பேனல் அவங்க கொடுக்கல, HD+ பேனல் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேயோட தரம் பார்க்கிறதுக்கு இன்டோர் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், அவுட்டோர் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், எங்க வேணா உட்கார்ந்து நீங்க தாராளமா நீங்க படம் பார்க்கலாம், இல்லாட்டி கண்டென்ட் பார்க்கலாம், ஒரு டாக்குமெண்ட் ரீட் பண்ணலாம். டைரக்டான சூரிய வெளிச்சத்துல போறப்போ பிரைட்னஸ் அவ்வளவா பத்தல. இந்த பிரைஸ் ரேஞ்சில பெருவாரியா நம்ம இப்ப பார்க்கிறது என்னன்னா ஃபுல் HD+ பார்க்கிறது கிடையாது, HD+ தான் பார்க்கிறோம். பிரைஸ் வச்சு பார்க்கறப்போ சரி பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவே இருக்கு. மேல இருக்கிற அந்த சொட்டு நாட்ச் உங்களுக்கு பிடிக்கலனா அது நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே சுத்தி இருக்கிற பெசல்ஸ் ஓரளவுக்கு ஸ்லிம்மா இருக்கு. ரொம்ப ஒன்று நேரோ பெசல்டு மொபைல் போன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பின்புறத்துல 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. ஆனா 2 கேமரா தான், 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், அவ்வளவுதான். அதுக்கு கீழே ஒரு சிங்கிள் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு இடம் டம்மியா விட்டாங்க. அந்த டம்மி இடத்துல இன்னொரு LED ஃபிளாஷ் வேற கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஓவராலா அந்த 4 கேமராக்கான ஹோல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருக்கும். பட் ஒரு சிமெட்ரிக்காக இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கறவங்க இது வந்து 3 கேமரா மொபைல் போனா இருக்குமோ அப்படின்னு பார்த்து ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பின்புறத்துல இருக்க மெயின் கேமரா 13 மெகாபிக்சல் கேமரா வச்சு இருக்கக்கூடிய போட்டோஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, லைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா போட்டோஸ்னுடைய ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. லைட் குறைய ஆரம்பிச்சு அப்படின்னா முக்கால்வாசி நீங்க பார்க்கக்கூடிய இப்ப சாம்பிள் எல்லாமே ஒரு அந்திசாயம் வேலையில எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் தான்.
ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் கண்டிஷன்ஸ்ல லைட்டா ஷேக் உங்களுக்கு தெரியும். பட் கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஃபோக்கஸிங் உடைய அக்யூரசியுமே நல்லா இருக்கு. ஏஐ கேமரா மோட்ஸ்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. போர்ட்ரைட் மோடு இருக்கு, பியூட்டிஃபிகேஷன் மோட்லாம் இருக்கு. போர்ட்ரைட் மோட்ல எடுக்கக்கூடிய ஷாட்ஸ்ல டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் நேச்சுரலா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷனும் அக்யூரேட்டா இருக்கு. இதுல லோ லைட் மோட்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப லோ லைட்டா இருந்துச்சு அப்படின்னா போட்டோஸ் சுமாரா தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மெகா பிக்சல் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நடந்துகிட்டே பேசுனால ஷேக் எப்படி இருக்கு அதையும் நோட் பண்ணுங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சை வச்சு பார்க்குறப்போ இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆகா ஓஹோன்னு இல்லாட்டியும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லாட்டி சும்மா ஒரு ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அன்றாடம் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இது எம்ஐனுடைய மொபைல் ஃபோன். ஸோ யூஐ என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எம்ஐ யூஐ, அதுவும் இந்த மொபைல் ஃபோனில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எம்ஐ யூஐ 12 கொடுத்துட்டாங்க. அது வந்து ஆண்ட்ராய்ட் 10க்கு மேலே பண்ண ஒரு ஸ்கின். என்னதான் அவங்க எம்ஐ யூஐ 12 கொடுத்தாலும் இது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ப்ளோட்வேர் இன்னுமே இருக்கு, ஆட்ஸ் நல்லாவே வருது. பட் ஆட்ஸை எப்படி ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா. எம்ஐ யூஐ 11ல ஒரு வீடியோ போட்டேன். அதே ஸ்டெப்பை இதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. 90-95% ஆட்ஸை நம்ம பிளாக் பண்ணிடலாம். ப்ளோட்வேர்ஸ் ஒரு சில அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அப்ளிகேஷன் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோக்கான லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். மற்றபடி யூஐ யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 4GB RAM இந்த மொபைல் போன்ல மல்டி டாஸ்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட்வேர் அப்படின்னு பார்க்கறப்போ இவங்க வந்து மீடியாடெக்னுடைய Helio G35 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு கேமிங் ப்ராசஸர், ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் போனுக்கான ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கேம்ஸ் நீங்க விளையாடலாம், விளையாட முடியாது நான் சொல்லல. 3D கேம்ஸ், அதாவது ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ்லாம் நீங்க தாராளமா போட்டு நீங்க விளையாடலாம். பட் ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு சூப்பரான அல்ட்ரா இல்ல ஒரு சூப்பர் தரத்துல கிராபிக்ஸ் அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. நார்மல் கேம்ஸ்லாம் விளையாடுங்க அப்படின்னா தாராளமா நீங்க விளையாடலாம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். மொபைல் போன்ல ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. 10,000 ரூபாய் கம்மியான செக்மெண்ட்ல இருக்க ஒரு மொபைல் போன்ல நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் மீட் பண்ணும். ஆனா செக்மெண்ட்டை தாண்டி மீட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொபைல் போன்ல இருக்கிற பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. சோ நார்மல் யூசேஜ்ல HD+ டிஸ்ப்ளே கொண்ட இந்த மொபைல் போன் 2.5 நாளுக்கு மேலவே வருது. ஆனா அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 10 வாட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கறப்போ இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மொபைல் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய குறைகள்லாம் சொல்லிட்டேன். பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்னு பார்க்கறப்போ இந்த குறைகள்லாம் பெருசா நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு 10,000 ரூபாய் கம்மியான செக்மெண்ட்ல ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன், ஒரு ஆண்ட்ராய்ட் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்க வாங்கலாம். இது வந்து ஃபிளாஷ் சேல்ல அவைலபிளா இருக்கு இப்பொழுதைக்கு. இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல விட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நம்பரோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.